எங்க போனாவ? ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறனு என்னன்னு கேக்குறியா? நீ அரைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க. நீ பாரு பொழப்பா அது. என் இடைய விட நகை இடம் தான் கூட இருக்கு. போனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது? கேப்ப. சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. என்னன்னு சும்மா சொல்லு. கேப்ப. ஏய் கிண்டலா? இல்ல கிண்டலாம் கேக்குறேன். ஒழுங்கா சொல்றீ, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. அறிவு கட்டவல நெரிச்சல் ஆரம்பிச்சிட்டு என்னன்னு சொல்றீ? என்னன்னு சொல்லு. யோ, அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்பா மேல சத்தியமா கேப்ப கேப்ப கேப்ப. நானா கேப்பேன்? நானா கேப்பேன்? நான் கேப்பேன். நான் கேப்பேன். குடும்பத்துல பிறந்த நினைச்சா ஐயா இந்த நகை மட்டும் 7 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, வெளிநாட்டுக்காரன் வந்து இது என்ன விலை மதிக்க முடியாம போட்ட கம்ப்யூட்டர் புகஞ்சு போய் சொல்லாம ஊருக்கு ஓடி போயிட்டாண்டி. இது 7.5 லட்சம் ரூபாய் தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பரம்பரை பந்த என்ன என்ன சொல்றீங்க? ஏண்டி என்ன என்னன்னு கேக்குறேன். கேப்பன்னு கேவலமா படுத்துறீ. என்ன பார்த்தா கேள பயமா இருக்கா உனக்கு? ஆமாவா? கேப்பேன்னு சொல்லாரு. கேப்பேன்னு சொல்லாத. கேப்பேன்னு சொல்லாத. ஆட்டா கிறுக்கு பையன் மகனே, இதுக்கு என்ன சொல்றது? நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்பதானியா? ஐயோ, நான் கேப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேட்க இங்க நாதி இல்லையா? அடி ரோசா ரோசா பண்ணுச்சுக்கடி. நீ கேப்பேன்னு தாண்டி சொன்ன. நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பேன்டி. மூக்குக்குள்ள கேட்காம பத்தி கேப்ப ரோசா. ஐயோ சாமி, இனிமே உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேப்ப ரோசா. மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கும் நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே. என் மனம் பொறுக்கவில்லை. பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பா பெரிய பாண்டியம் பண்ணு. இவன் கண்ணகி. இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றான். வெறும் மீசையை வச்சு ஏமாத்திக்கிட்டு எங்க அப்பா. இத பாருங்க, என் மாமனாரை பத்தி பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? நீ யாரு? இருந்த 5 ஏக்கர் நிலத்தை விட்டு 6 லட்சம் ரூபாய் சுருட்டு இழுத்தவன் எங்க அப்ப. இந்த மாதிரி இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்பேன்னு சொல்லாம கீழ் விறகுன்னு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்கு மாதிரி. அட ஒன் நாக்குல வசமா வச்சு தேக்க. அது கீழ் வரகு இல்லையா? கேழ்வரகு. சரி அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன் கேளு. கேட்க மாட்டேன். நான் போறேன். இந்த பாரு அடியே ரோசா, இந்த ஊர்ல குடிகட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க. என்ன அசிங்கப்படுத்த நான் வெளியே தலைமுந்து நடக்க முடியாது. நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பி பார். அன்னைக்கு எங்க அப்பா பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின. பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே. மறந்துட்டியா அம்மா? சொல் ரோசா சொல். ரெண்டு பேருமே இப்பவோ அப்பவோன்னு இருக்கீங்க. அப்புறம் என்ன உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? நிம்மதியா தூங்க முடியல. ஏன் கிழமை என்ன பண்றாரு? கொரட்ட வர்றாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? அவர் செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்தாரு. செவிட்டு மிஷினா? என் பதவியை கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. ஏத்தா நீங்க என்ன பண்ற? கிழமை வாங்கி கொடுத்த செவிட்டு மிஷின் அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு. அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதான் தீர்ப்பு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பனை பஞ்சாயத்துல உட்கார வச்சுட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாமத்தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே. அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லைங்க. எங்க? தோப்புக்கு.
தோப்புக்கா நான் வரமாட்டேப்பா, எங்க அப்பன் சத்தம் போடுவாரு. ஏன் இப்ப மட்டும் நீ வரல, நீ பீடி குடிக்கிறது உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இப்ப எதுக்கு வர சொல்ற? தோப்புக்கு வா. வரமாட்டேன் போ. அட வா. அன்னைக்கு அத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு போன என்ன இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிட்டு போறீங்க? இது நியாயமா? சொல் ரோசா, சொல். ஒரு சொல். நம்மளை எந்த அளவுக்கு ஆளாக்கிருச்சு பாத்தியா? ரோசா, எந்த காட்டுலடா? கேப்பையா? நீங்களா? இதுக்கு இங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, தாகமா இருந்தது. இருக்குங்க. நீங்க எந்த எண்ணத்துல இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே எங்க அப்பாவோட பேச்ச மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான். இத பாருங்க, எனக்கு பிடிச்சோ பிடிக்காமலையோ என் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இன்னொரு கல்யாணம்ங்கிறது எனக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடையாதுன்னு நான் என்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதே நீங்க என் சொந்த மாமாங்கிற முறைக்குதான். அந்த மரியாதை நீங்க காப்பாத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ராசாத்தி, நீ போங்க வெளியில. முதல்ல வெளியில போங்க. என்ன பாட்டி? ராசா, தப்பா நினைக்காத. நீ ஆசையை கொடுத்த புடவைய ராசா திட்ட கொடுத்து கட்டி கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த டெல்லி எருமை குறுக்க வந்து காரியத்துக்கு எடுத்துருச்சு. பரவாயில்ல பாட்டி. ஆமா, ராசாத்தி எப்படி இருக்கு? ராசா, நீ தெய்வத்து மேல அதிக அன்பு வச்சிருக்கியா, என் பேத்தி மேல அதிக அன்பு வச்சிருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எனக்கு பேரனா வந்து வச்சிருக்க கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நீங்க சேரணும் தான் நான் தினம் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என் பேத்தி மனசுக்கு எடுத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் புரியல. அதான் தவியா தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். இந்த கிழவி நினைச்சானா அது நச்சுன்னு முடியும். ராசா, நீ மலை கோயில காத்துட்டு நான் எப்படி ராசாத்தி கூட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும். அதான் என் ஆசை. ராசா, சீக்கிரமா இந்த கிழவிக்கு ஒரு கொள்ளு பேரை பெத்து கொடுத்துரு. ஒண்ணு என்ன பாட்டி, டஜங்களை பெத்துறேன். நீ முதல்ல சீக்கிரம் போங்க. ஐயோ, அவசரத்தை பாரு. அம்மா தாயே கருமாரி உருமாரி. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு. யாருதான் இருக்கான்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு.
அடி சண்டாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தா பூசை இல்லாத நேரம். ஐயா நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா யார் வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படிம்ப டேய் 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? என்னைய பத்தி என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட எல்லாம் போய் தப்பா எடுத்துட்டீங்களே. ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தான் பொழுது போகலையே, நல்ல ஒரு கதையை சொல்லுங்கன்னு சொன்னேன். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவரே சொல்லிட்டாரு, நானே படம் எடுக்கலாமா? என்னடி என்ன கேளப்பை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்பை, நான் அந்த படத்தை சொல்லல, சினிமா படத்தை சொன்னேன். சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்திய கருத்து வச்சிருக்கியா நீ? உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டியை இறக்குவேன், ஏத்துவேன், அவுத்துக்குள்ள போடுவேன். அத பத்தி நீ பேசாத, நல்லா கேட்டுக்க. இனிமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டு நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கிறனால உன்னை லேசா வர்றேன், விரசா ஓடி போயிரு போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படிங்கிற கதையை நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல. வர்றேங்க. என்னது 2 வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏண்டி என்ன அமைப்புல போய்கிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்துறேன். உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு என்னடி குறைச்ச? என்ன வச்சு சொத்தே வைக்கிறேன்? நான் ஹீரோ, நீ ஹீரோயின். நம்ம பாப்பா வா, சீக்கிரம் வந்துரு, பூனை குறுக்க வந்துற போகுது. நில்லுங்க. என்ன பாட்டி, ராசாத்திய கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? டெல்லி பக்கத்தருவுல என் ஃப்ரெண்டு கருப்பாயோட பேத்தி பெரிய மனுஷியா இருக்கா. இன்னைக்கு சடங்கு சுத்துறாங்க. அவள இவ்வளவு ஃப்ரெண்ட், இவளை பாக்கணும்னா அவ கூட்டிட்டு போறேன். நானும் வர்றேன். இது பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அங்க என்ன வேலை? நீ வீட்டை பாத்துக்க. நீ பார்த்தா அந்த பிள்ளை காத்துட்டு இருக்கும். யாரு? கருப்பாய் பேத்தி. என்ன பாட்டி நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ராசத்தி இல்ல வரலையா? அவளுக்கு மட்டும் உன் நினைப்பு இல்லைங்கிறியா? வந்திருக்கா. எங்க? அங்க பாரு. என் பேத்திய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், பத்திரமா பாத்துக்க. நான் வரேன் ராசா. ஏதோ எனக்கு இருந்த ஒரு வேகத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். அது தப்புதான்னு அடுத்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன். நீங்க செஞ்சதும் தப்பு இல்லைங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட தான் என் வாழ்க்கைன்னு விதியே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை யாரால மாத்த முடியும்? சின்ன வயசுல இருந்தே எந்த விவரமும் தெரியாம நான் வளர்ந்துட்டேன். அதனால்தான் உங்க கூட எல்லா விஷயத்திலயும் நான் விளையாடிட்டேன். அந்த விளையாட்டு வினையானாலும் என் மனசுக்கேத்த ஒருத்தர் எனக்கு துணையா கிடைச்சிருக்காருன்னு நினைக்கும் போது அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.